டெல்லி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமோடைய ஃபேண்டசி பிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி வர்சஸ் ஹைதராபாத் ரெண்டுமே இது வரைக்கும் பார்த்த அளவில் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டிங் டீமாக தான் நமக்கு தெரியும். இதுவும் ஒரு ரைவல்ரி மாதிரியே சொல்லிக்கலாமா? மேபி லைக் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் வந்து என்னன்னா குவஹாத்தியில் நடக்க போகுது. குவஹாத்தியில் போன மேட்ச் தெரியும் ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாகவே நடந்தது. அண்ட் இதுவுமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதனால டெல்லியுமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஹைதராபாடுமே பேட்டிங் வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களும் 200 ரன்ஸ் வரை எடுக்க ஒரு டீமாக 200 அவங்களோட எய்மே பார்த்தீங்கன்னா 300 தான் இருக்குது. ஆனால் இந்த டைம் அவங்க அடிப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் பேட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் விக் யாருன்னா கேஎல் ராகுல் வந்து இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் கேமா அவருக்கு இருக்க போகுது. பாப்பால பேபி பிறந்து உள்ள வந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவரு. எஸ், ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது தெம்போட வந்திருக்காரு. அண்ட் இந்த சீசன் அஃப்கோர்ஸ் போன சீசன் அவர் சுற்றி நிறைய டாக்ஸிசிட்டி இருந்தது. அண்ட் இந்த சீசன் அதெல்லாத்தையும் தாண்டி வர்றாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் கேஎல் ராகுல் டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான ஆங்கர் ரைடிங்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் சுற்றி உள்ள எல்லாருமே பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பிக் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது கேஎல் ராகுலுக்கு பெரிய லெவலில் எடுத்து அவர் ஆடுவார். எஸ், அண்ட் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் போன்ற அவசியமும் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக ஹோல்ட் பேக் பண்ணி ஆடிக்கலாம். ஸோ அந்த வகையில் நான் கேஎல் ராகுலை ஃபர்ஸ்ட் பிக்காக நம்ம எடுக்கிறோம். அண்ட் அந்த வகையில் கேஎல் ராகுல் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்டராக இருக்கிறாரு. என்னோட விக்கெட் கீப்பிங் பேட்டரில் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன். இவர் எதனால எடுத்தனா இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலுமே இவர் மிடில் ஆர்டர்ல இருந்து எபிலிட்டியோட ஆடுவார். வெரி வெரி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். வேற என்ன சொல்றது, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு தூண்னே சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. அதனால நான் வந்து செகண்ட் விக்கெட் கீப்பரா கிளாசன் எடுத்திருக்கேன். அண்ட் கிளாசன் என்னன்னா நல்ல என்ன சொல்றது கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயராகவே இருக்கிறாரு. அண்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லும் போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பிளேயர் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, செகண்ட் மேட்ச் கோல்டன் டக். வாவ், இதுதான் கன்சிஸ்டன்சியா அப்படின்ற மாதிரி வருது. அண்ட் பட் இஷான் கிஷன் உண்மையாகவே எனி டைம் ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயர். கண்டிப்பா அவர் ஆஃப்கோர்ஸ் போன மேட்ச் டக் அவுட் ஆனார்னு சரி, ஓகே ரைட். ஆனால் அந்த கோ போயிட்டார் அப்படின்னா அவரோட எபிலிட்டி அவர் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் கேமு. தனியாளாக நின்று எங்கேயோ கிட்டத்தட்ட ட்ரிபிள் 100க்கு கொண்டு போயிட்டாரு ஸ்கோரை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அதனாலவே நான் இஷான் கிஷன் எடுக்கிறேன். ஸோ இஷான் கிஷன் இஸ் ஆர் தேர்ட் அண்ட் ஃபைனல் விக்கெட் கீப்பிங் பேட்டராக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ஸ் பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் எடுப்பாங்க யார் பேட்டர் எடுக்க போறேன்னு. டிராவிஸ் ஹெட். எஸ், என்ன ரீசன் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரீசன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இவர் கண்டிப்பா ஒரு 50 எதிர்பார்க்கலாம். டீம் ஸ்கோருக்கு ஒரு 100 கூட கொண்டு வர எபிலிட்டி உள்ளவர். கண்ணை மூடி நீங்க இவங்களை எடுத்துட்டே போகலாம். இதுக்கு நான் விளக்கம் கூட அவசியமே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டரா நான் வந்து டிராவிஸ் ஹெட்டை எடுத்திருக்கேன். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மா ஆக்சுவலாக உண்மையாகவே என்னன்னா போன சீசன் தான் லைம் லைட்டுக்கு வந்தாரு. அவங்க பஞ்சாப் விடும்போதுமே என்னன்னா ஒருவேளை என்னடா இது ஓகே ஒரு மேட்ச் வந்துட்டாரு எப்படியோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு பதிலடி தான் போன மேட்ச்ல காமிச்சிட்டாரு, பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஆக்சுவலாக பயங்கரமான இன்னிங்ஸ் சிங்கிள் ஹேண்டடா டெல்லியை வந்து கிட்டத்தட்ட த்ரூ அவுட் அந்த ஃபினிஷிங் லைன் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அண்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் அசுதோஷ்க்கு மேலே இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் பிக் ஹிட்டர் அதுதான் இல்லை முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த பவுண்டரிஸில் வர்ற போனஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். 25 ரன்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு போனஸ் இருக்குது. அதனால அந்த இதெல்லாமே கண்டிப்பாக இவர் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம அசுதோஷ் சர்மா தவிர்க்க முடியாத பிளேயராகவும் மாறிட்டார். அசுதோஷ் சர்மா டெஃபினட்டாக எஸ். ஸோ அதனால அவரை டீமில் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபைனல் பேட்டர் யார்? ஃபைனல் பேட்டர் யாருன்னா நான் டிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னா இவர் பேட்டர் மட்டும் இல்லாமல் பவுலிங் எபிலிட்டி உள்ளவர் தான். ஒரு இக்கட்டான மிடில் ஆர்டர்ல வந்து இவங்க கொலாப்ஸ் ஆனாலுமே இவர் கொஞ்சம் தூக்கி நிப்பாக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவர் தான். ஸோ வந்து இவனை எடுக்கிற பெஸ்ட் ஃபீல்டரும் கூட. கண்டிப்பா ஒரு பவுண்டரி லைன்ல ஒரு 10 to 20+ ரன்ஸை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ வந்து ஃபைனலா இவங்க பேட்டரா எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டப்ஸ் என்ன விக்கெட் கீப்பராகவும் நிற்பாரு. என்ன பயங்கர மல்டி இப்போ யார் இல்லையே இப்போ அந்த இடத்துல இருக்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பிளேயர் யாருன்னா அக்ஷர் பட்டேல். ஆஃப்கோர்ஸ் கேப்டன் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல அப்டி ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டார். இப்போ முன்னாடி இந்த இந்தியன் நேஷனல் டீம்ல மட்டும் இல்லாமல் இப்போ ஐபிஎல்லையுமே அப்டி ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக கொஞ்சம் கேப்டன்சி இருக்காங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கூடி இருக்குங்காட்டி கொஞ்சம் தடுமாற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயராக தான் இருக்காரு. விக்கெட்டுக்கு ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு எல்பிடபிள்யூ அண்ட் பவுல்ட் ஆகுறதுனா அதுக்கு ஒரு தனி இது இருக்குது. அண்ட் இவரோட விக்கெட்ஸ் நிறைய வந்து எல்பிடபிள்யூ அண்ட் பவுல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த போனஸுமே உங்களுக்கு வர
சான்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் ஒரு பயங்கர ஹேண்டியான ஒரு பேட்டர். அண்ட் அது எல்லாத்தையும் காரணமாக வச்சு எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் பிக்காக தான் இருக்கும். அண்ட் பெரிய சர்ப்ரைஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அக்ஷர் பட்டேல் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாரு. ஓகே, செகண்ட் ஆல்ரவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா வேறு யாரில் அபிஷேக் சர்மா. இவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். இவருக்கும் கிளிக் ஆச்சுனாலே போதும், இவரும் டிராவிஸ் ஹெட் சேர்ந்தாலே அவ்வளோதான், பவர் பிளே தம்சம் பண்ணிடுவானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரும் பவுலிங் போடுவார். ஸோ ஒன் ஆர் 2 விக்கெட் கிளிக் ஆச்சுன்னா 2 விக்கெட்ஸ் கம்பல்சரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேட்டிங்கில் கிளிக் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டாப்பே கிடையாது, நோ ஸ்டாப்பிங் நத்திங், ஹார்ட் ஸ்டாப் அடிச்சு தூம்சம் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால நான் செகண்ட் ஆல்ரவுண்டரா அபிஷேக் சர்மா பிக் பண்றேன். அண்ட் அபிஷேக் சர்மா வந்து இந்த சீசன்ல அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னாலும் அவரை விடுறது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படின்றதுனால டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆல்ரவுண்டர் யாருன்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து என்னன்னா உங்களுக்கு நல்லா அப் த ஆர்டர் வராமல் சார் போன சீசன் ஒரு லைம் லைட் கிடைச்சது. பவுலிங் பெரிய லெவலில் இன்னும் அவருக்கு கிளிக் ஆன மாதிரி தெரியல. சோஃபார் கொடுக்கவும் இல்லை. அண்ட் அதுவும் கொஞ்சம் ஒரு கன்சிடர் பண்ணாலும் பேட்டிங்கில் மட்டுமே வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர். முடிஞ்ச அளவுக்கு அதிக ரன்ஸ் வந்து பவுண்டரியில தான் அதிகமாக எடுத்துட்டு இருக்காரு. ஃபாஸ்ட்டாக அடிச்சிருவார். ஒரு 15 பால்ஸ்ல ஒரு 30 ரன்ஸ் கூட அடிச்சு கொடுத்தாலுமே அது நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கூட அமையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் 25 ரன்ஸ் போனஸ் அப்படின்றதே வந்து இவருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அண்ட் அதனால தேர்ட் அண்ட் ஃபைனல் ஆல்ரவுண்டர் ஆக்சுவலாக கரெக்டாக 3-3-3 வந்துருக்கு. பரவாயில்ல, ரொம்ப அதிசயமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பவுலர்ஸ்க்கு போயிடலாம். பவுலர்ஸில் ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ணுறது யாருன்னா மிச்சல் ஸ்டார்க். இவர் வந்து கொல்கட்டா இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு பவர் பிளேலையும் சரி டெத் ஓவர்லையும் சரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் கொல்கட்டாவில் வந்து எடுத்த அமௌண்ட்டுக்கு கடைசி மேட்ச்சில் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த சீசனில் டெல்லியில் வந்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெத் ஓவரில் கொஞ்சம் இவங்க பேட்டர்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலராக நான் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் பவுலர் யாருன்னா பேட் கமின்ஸ். செகண்ட் நம்மளோட ஃபைனல் 11 பிளேயரில் வந்து இவர் தான் ஃபைனல் பிளேயராக இருக்க போகிறார். பேட் கமின்ஸ் கேப்டன் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சூப்பராகவே பண்ணிருக்காரு. போன சீசன் வந்து கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்தது. பட் ஆனால் இந்த சீசனில் சோஃபார் சோ குட்னு தான் சொல்லுவேன். நிறையா விக்கெட் எடுக்கிற மட்டும் ஒரு ஹேட்ரிக் 6 வேறு திடீர்னு அப்பப்போ அடிச்சுட்டு போயிடுவார். அந்த ஒரு கிரிட்டிக்கல் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துருவார். அண்ட் அந்த 6 அடிக்கிற போனஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது பேட் கமின்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல டச்சில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் அவரை நம்ம எடுக்கிறோம். அண்ட் அவர் தான் நம்மளோட ஃபைனல் 11 பிளேயராகவும் இருக்க போறாரு. ஸோ இதில் நம்ம கேப்டனாக யாரை போட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட் தான் நம்மளுடைய கேப்டனாக இருக்க போறாரு. எதனால பர்டிகுலர் டிராவிஸ் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டச்சில் இருக்காரு, பிக் ஷாட் அடிக்கக்கூடிய பிளேயர். மற்ற பிக் ஹிட்டர்ஸ் இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன், கிளாசன், ஸ்டப்ஸ், ஹெட், அசுதோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிக் ஹிட்டர்ஸ் தான். அதில் அந்த பிக் ஹிட்டர்ஸ் அந்த பிக் ஹிட்டர்ஸில் ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர் யாருன்னா டிராவிஸ் ஹெட். ஒரு ஈஸியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க இவர் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு 100க்கு ஈஸியா கொண்டு போயிடுவாரு. அதுவும் இல்லாம பாயிண்ட்ஸ்லயும் வந்து ஒரு 50 போட்டாலுமே இவருக்கு ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்துரும். ஏன்னா அதிகம் ஃபுல்லா பவுண்டரிஸ் அடிக்கிறதுனால அதனால அவரை எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன பிக் ஹிட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்றதுனால ஒரு ஆங்கரை வந்து நம்ம வைஸ் கேப்டனா போடுறோம். யாருன்னா KL ராகுல். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு சுற்றி உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒரு பிக் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது தனியாலாம் நின்று ஆடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதனால அதிக ரன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவரை நம்ம வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம 4 பேக்கப் பிளேயர் சொல்லியிருக்கோம். அண்ட் அந்த வகையில் யாருனாலும் விப்ராஜ் நிஹாம் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 2 பேரையுமே நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 பேக்கப்பாக நான் சொல்கிறேன். அதில் விப்ராஜ் நிஹாம் வந்து போன மேட்ச் சூப்பராகவே ஆடினார். பேட்டிங்லும் சரி பவுலிங்லும் சரி ரொம்ப ஹேண்டியான ஒரு பிளேயர் அப்படின்றதுனால அவர் டீமில் எடுத்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளேயர். ரொம்ப ஃபைனல் பேட்டர்ஸ் வந்து வல்னரபிளாக இருக்கிற டைமில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அதனால அவருக்கு விக்கெட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அண்ட் அந்த கன்சிடர் பண்ணி விப்ராஜ் நிஹாம் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 2 பேரையுமே என்னோட ஃபர்ஸ்ட் 2 பேக்கப் பிளேயர்ஸா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். நான் எடுத்துக்கிறது எல்ஐச்சாமி, ஃபேஃப் டு பிளஸ். பிளஸ் நான் வந்து பிக் பண்ணிக்கிறது யாருன்னா எல்ஐச்சாமி பிளஸ் குல்தீப் யாதவ் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னா ஆமாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவருக்கு கிளிக் ஆச்சுன்னா இவரும் 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பேக்கப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ல வந்து குல்தீப் யாதவ் இவரும் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். இவங்களுக்கு நீங்க தேவைப்பட்டாலும் இவங்க 2 பேரையும் எடுக்கலாம். இதுதான் என்னோட பேக்கப் பிளேயர்ஸ். ஸோ இதுதான் எங்களுடைய 11 அண்ட் எங்களோட 4 பேக்கப் பிளேயர்ஸ் இவங்க தான். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்குவாடாக இருக்குது. இந்த ஸ்குவாடில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இதில் வந்து மேபி லைக் 1 or 2 சஜஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டீம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.